கிராமத்தில் இந்த சீசன் டைமில் வயலில் நண்டு பிடிச்சி ஓரலில் இடித்து சாரெல்லாம் புழிஞ்சி அதில் நல்ல காரசாரமான ரசம் குழம்புலாம் வச்சு தருவாங்க. சூப்பராக இருக்கும். அதே பக்குவத்தில் மசாலா அரைச்சி கொஞ்சம் கூட டேஸ்ட் குறையாம கடல் நண்டு வச்சு தான் குழம்பு வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 5-6 பல் பூண்டு அதையுமே இடித்து போட்டு நல்லா வதக்குனதும் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியாத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் நண்டையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு இது அப்படியே வேகட்டும். இப்போ இந்த குழம்புக்கான மசாலா அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்குன்னு வதக்கிட்டு குழம்போடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது சின்னதாக கோழிக்கறி சைஸ்க்கு புளி ஊற வச்சிருந்தேன். புளி கரைசலும் சேர்த்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு இறக்குனா நல்ல காரசாரமான நண்டு குழம்பு.